பலே மோசடி வழக்குகளில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சுகேஷ் சந்திரசேகர் மீது பிரபல பாலிவுட் நடிகை டெல்லி போலீசில் புகார் அளித்துள்ளார். சிறையில் இருந்து கொண்டே மிரட்டல் விடுப்பதாக பாதுகாப்பு கேட்டு நடிகை அளித்துள்ள புகாரின் பின்னணி என்ன? இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ். கடந்த 2009 இந்தியாவில் மாடலிங் பணியை தொடங்கியவர் மர்டர் 2, ஹவுஸ்ஃபுல், ரேஸ் 2 உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமானார். இதற்கிடையே காதலில் விழுந்தவர் அந்த காதலனால் தற்போது பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கி சின்னா பின்னமாகியுள்ளார். இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு, டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 200 கோடி ரூபாய் மோசடி உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடையவர் பெங்களூருவைச் சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர். மாபெரும் மோசடி மன்னனான இவர் தற்போது டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவரைத்தான் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுகேஷால் அரங்கேறிய மோசடி சம்பவங்களுக்கும் நடிகை ஜாக்குலினுக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அது தொடர்பாக அமலாக்கப் பிரிவு, சிபிஐ மற்றும் டெல்லி போலீசார் விசாரணையை தொடங்கிய போது தனக்கும் சுகேஷுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகை மறுத்துள்ளார். அப்போதுதான் இருவரும் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வெளியானது. அதுவரை உண்மையை மறைத்த நடிகை, நாங்கள் இருவருமே காதலர்கள்தான் என்று கூறி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். ஆனால் அதுவே தற்போது அவருக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுகேஷ் அங்கிருந்தபடியே பிரபல தொழிலதிபர் மனைவியிடம் அவரது கணவருக்கு ஜாமீன் வாங்கி தருவதாக ஏமாற்றி 200 கோடி வரை மோசடி செய்தது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே சுமார் 10 கோடிக்கும் அதிகமான பரிசுகளை நடிகை ஜாக்குலினுக்கு வழங்கியுள்ளார். அதை கண்டுபிடித்த அதிகாரிகள் நடிகையிடம் சுகேஷ் கொடுத்த பரிசுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் நடிகையின் பாஸ்போர்ட்டையும் முடக்கி அவர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என தடை விதித்தனர். சுகேஷ் தொடர்பான வழக்குகளில் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸிடம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விசாரணை நடத்தப்பட்டு அவரையும் குற்றவாளியாக அமலாக்கப் பிரிவு சேர்த்தது. இதையடுத்து தன் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜாக்குலின் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சுகேஷ் இவ்வழக்கில் தன்னை சிக்க வைத்து விட்டதாகவும் சுகேஷ் செய்த குற்றத்தில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று நடிகை விளக்கம் அளித்திருந்தார். அதன் பின்னர் உண்மையை சொல்ல வேண்டி வரும் என்று சிறையில் இருந்தவாறே நடிகைக்கு சுகேஷ் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில்தான் ஜாக்குலின் டெல்லி போலீசில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். தனக்கும் சுகேஷுக்கும் சட்டவிரோதமாக எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் சிறையில் இருந்து கொண்டே தேவையில்லாமல் தனக்கு மிரட்டல் விடுத்து வருவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். சிறையில் இருக்கும் ஒருவர் எப்படி வெளியில் தொடர்பு கொள்கிறார் என்பது குறித்து கமிஷனர் வெளிப்படையாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியவர் தனக்கு போதிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஜாக்குலின் புகாரில் அதிகாரப்பூர்வமாக எஃப்ஐஆர் ஒன்றையும் பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து காதலர் தினத்துக்கு சரியான பரிசை தனது காதலனுக்கு ஜாக்குலின் கொடுத்துள்ளார் என பாலிவுட் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.